இப்ப இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷன்ஸை பத்தி தான் பேச போறோம். அண்ட் இந்த வீடியோஸை பார்த்தாலே அதுவும் எஸ்பெஷலி ஃபார் த யங் அட்வொகேட்ஸ் இட் குட் பி இன்ஃபர்மேட்டிவ். அதாவது எப்படி இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது, பார் கவுன்சிலோடைய கம்போசிஷன் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கெட் இன் டு த கம்போசிஷன். இப்ப தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலோடைய கம்போசிஷன் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 3 clause 2 சப்ளாஸ் பி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் பார் கவுன்சில்ல 10,000 பேருக்கு உள்ள என்ரோல்டு அட்வொகேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தென் தே ஷுட் ஹேவ் அ கவுன்சில் ஆஃப் 25 மெம்பர்ஸ், எலெக்டட் மெம்பர்ஸ். நம்ம இதுல கிட்டத்தட்ட 1,60,000 அட்வொகேட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து 25 மெம்பர் கவுன்சில். இதோட சேர்த்து இந்த கவுன்சில்ல ஹூ இஸ் த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் என்னது அவங்களும் +1 இந்த கவுன்சில்ல இருப்பாங்க. ஓகே, ஸோ ஹூ இஸ் த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக வழக்குகளை வாதாடக்கூடியவர் தான் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவுன்சில். ஓகே, நவ் இந்த கவுன்சில்ல அனதர் கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் half of them should be advocates 10 years practice உள்ள அது ஸ்டேட் என்ரோல்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அட்வொகேட்ஸ் தான் மினிமம் இருக்கணும், பாதி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷன். அப்போ 25 மெம்பர்ஸ் கவுன்சில்ல அட்லீஸ்ட் 12 should be அட்வொகேட்ஸ் ஆஃப் 10 years ஸ்டாண்டிங். இதுதான் கம்போசிஷன்.